வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுறது மூலிமா தெருநாய்கள் எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியும். நீண்ட காலத்தில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் அது சாத்தியமாகுமா? அது சாத்தியமாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், நான் சாப்பாடு போடுற பகுதியில் இன்றைக்கி ஒரு பொமேரியன் நாய்க்குட்டியை, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு கூட இருக்காது, ஒரு 6 மாதம் குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன குட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போது அதுக்கு வந்து எதுவுமே தெரியல. ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது தெரில, ஒதுங்க தெரியல, வண்டிங்கெல்லாம் போகுது, ஜனங்களை பார்த்தா மிரளுது. ஆனால் அது ஒரு விஷயம் மட்டும், அவ்வளோ பரபரப்பு மத்தியில் ஒரு விஷயத்தை மட்டும் தேடுது. தன்னை வளர்த்த அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா, இப்போ இவங்களில் யாராவது தனது அப்பா அம்மாவை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தவங்களை மட்டும் அவ்வளோ பரபரப்பு மத்தியில் ஒரு பரபரப்போடவே இது தேடுது. ஆனால் போகிறவங்கெல்லாம் அதை பார்க்குறாங்க, யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து சாப்பாடு போடுறோம், ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு 200 நாய்க்கு சாப்பாடு போடுறோம். அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இடம் கிடையாது. அதை உடனடியாக எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல கொடுக்குறதுக்கும் அதை வாங்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இப்படி ஒரு சூழலில் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு பாசமாக வளர்த்த ஒரு குட்டியை இப்படி கொண்டு வந்து போடலாம். எதுக்காக வாங்குறாங்க இந்த குட்டியை காசு கொடுத்து? எதுக்காக வளர்க்கணும்? எதுக்காக இந்த மாதிரி ரோட்டில் கொண்டு வந்து போடணும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி வளர்க்காதீங்க, வாங்காதீங்க. இப்போது அந்த குட்டியோட அலைச்சலை பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்களேன். இப்போ அதுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கு அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. இப்படி ஒரு அலைச்சல் அலையுது. இப்போது நம்ம இதை பார்க்கும்போது இந்த மாதிரி நாய்களுக்கு வந்து நான் முதல்ல செய்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருவேன். வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ தெளிவு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அப்போ அது கொஞ்சம் உக்காரம், அந்த மாதிரி ஒரு நிலை வரும். இந்த மாதிரி நாய்களை தயவு செஞ்சு விடாதீங்க. இப்போ இது எங்கே போகும்னே தெரியல. மற்ற நாய்களும் கடிக்கும், ஓடும். எதிரில் இருக்கிற ஒரு அப்போலோ ஃபார்மசிக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு 2 மணி நேரம் உள்ளே உக்காந்துருச்சு, வெளியே வரலை. அவன் என்ன செய்கிறது ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது இதே மாதிரி தான் பாருங்களேன், வேறு ஒரு லேபடார், அதுக்கு ஒரு காதெல்லாம் அது ஓட்டை விழுந்து வருது, அதை கொண்டு வந்து ரோட்டில் விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு லேபடார் குட்டியை வாயில் புழு வச்சு போய் அதை ரோட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொமேரியன், அது கொண்டாந்து ரோட்டில் விட்டாங்க. அது ஒரு 6 மாதம் அது அவங்க வீட்டுக்காரங்களை நினச்சி அழுதுகிட்டே இருந்தது. அழுது அந்த கண்ணெல்லாம் அதோட கரையை படிஞ்சு போச்சு. அவ்வளோ நாள் அழுதுது. இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த அழுகையை நிறுத்துது. ஆனாலும் அது ரோட்டு ஓரமாக உக்காந்துட்டு யாராவது பிஸ்கட் போடுவாங்களான்னு சொல்லி பகலில் காத்திருக்கோம். ராத்திரியில் நான் சாப்பாடு கொடுத்தாலும் பகலெல்லாம் அந்த மாதிரி தான் காத்திருக்கோம். சில நேரங்களில் வந்து மற்ற நம்ம நாட்டு நாய்களெல்லாம் சேர்ந்து அதை கடிச்சு போட்டுரும். அதுக்கு ஒரு தெளிவு இருக்காது, ஒரு தெளிவான ஒரு நடையே இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வளர்ந்தவங்க. சிங்கமாக இருந்தால் கூட நம்ம சாப்பாடு போட்டு பழகிட்டு போனால் காட்டில் விட்டால் வேட்டையாடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தட்டில் சாப்பாடு போட்டு வச்சு ஊட்டி விட்டு எல்லாமே செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் தெருவில் போட்டால் அது எப்படி சாப்பிடும், எப்படி வாழும், எங்கே தூங்கும், எங்கே தண்ணி குடிக்கும், எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நாயை வளர்த்து தெருவில் விடாதீங்க. நாயை வளர்க்காதீங்க. கடைசி வரைக்கும் திரும்ப ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தான், வளர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எல்லாருமே நாய் வளர்க்க போகிறதில்ல. வளர்க்குறவங்க கடைசி வரைக்கும் வளர்க்க முடியும்னா மட்டும் நாய் வளருங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. இப்போது நான் அந்த விஷயத்தை தான் சொன்னேன். அரசாங்கம் வந்து கருத்தடை பண்ணுறது மூலிமா நாய்களோட எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வீட்டு நாய்களாக இருக்கக்கூடிய நாய்கள், இந்த நாய்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் கட்டுப்படுத்தும் போது வீட்டு நாய்களாக இருக்கக்கூடிய நாய்கள் வந்து தெருவுக்கு வரும். இதோட எண்ணிக்கை வந்து நிச்சயமாக நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர குறையாது. அரசாங்கத்துக்கு இதுவுமே ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிச்சயமாக அரசாங்கம் இதிலையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அந்த தெருநாய்களை விடுறவங்களுக்கான மேலே வந்து ஒரு நடவடிக்கை ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அந்த நடவடிக்கையை கடுமையாக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வளர்த்து விட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்ம சாப்பாடு போடுறதை தாண்டி இந்த மாதிரி விட்டு போகிறவங்களுக்கான ஒரு வழிவகையை தேடுறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, மருத்துவம் கொடுக்கறது, அது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது யாராவது தத்தெடுப்பாங்களாங்கிறதுக்கான முயற்சி பண்ணி முடிஞ்சு அதையும் நம்ம கொடுக்க முடியுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நிறைய போராட வேண்டியிருக்கு. நிறைய செலவுகளும் வந்துட்டுருக்கு. இந்த தேவைகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள்கிட்ட இருந்து அந்த உதவியை அவங்களுக்காக நான் எதிர்பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.